ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜிஎஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் இருக்க செடிங்களை பார்க்கலாமா? வாங்க. இதுதான் ரோஜாப்பூ செடி. இந்த மாலையில் வச்சு கட்டுவோம்ல அந்த ரோஸ். இது வந்து டார்க் ரோஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரோஜாப்பூ செடி இருக்குது. அது லைட் ரோஸாக இருக்கும், ஆனால் சின்னதாக பூக்கும். அது என்ன ரோஸுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அழகாக இருக்கும் இந்த பூவு. அதுக்கப்புறம் அந்த கீழே பார்த்தீங்கன்னா சாமி பூவில் வச்சு கட்டுவோம்ல, பச்சை கலரில் ஒரு இலை கட்டுவோம்ல, அந்த இதுதான். அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கீழே நிறையாவது சின்ன சின்ன சின்னோண்டாக படர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வல்லாரை. இது துளசி செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடி இருக்குது. அந்த கத்திரிக்காய் செடியில் பூவெல்லாம் பூத்துருக்கு பார்த்தீங்களா. ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் காய்ச்சிருக்கு, பார்க்குறீங்களா? இவ்வளோ அழகாக ஒளிஞ்சிக்கிட்டு காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. வா 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 இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குல்ல. சின்னோண்டாக இருந்துச்சு, இன்னும் பெருசாகலை. சின்னோண்டாக அழகாக காய்ச்சிருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்குது. இந்த வாழை என்ன வாழைனா, இது பச்சை நாடான்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சை கலர்லேயே பெருசாக இருக்கும்ல வாழை, அந்த வாழை. அதுக்கப்புறம் இது எலுமிச்சப்பழ மரம். அது பக்கத்துலேயே வந்துட்டு அது என்னது, செம்பருத்தி பூ மரம் இருக்குது, ஆனால் அது சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் இது வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க மிளகாய் செடி. எவ்வளோ அழகாக மிளகா பூத்துருக்கு பார்த்தீங்களா. மிளகாய் காய்ச்சிருக்கு. இது வந்துட்டு புதினா. அதுக்கப்புறம் இது தக்காளி செடி. தக்காளி செடி எங்கே காய்ச்சிருக்குன்னா, இதில் முருங்கை மரம் இருக்குல்ல, அதுக்கு கீழே அது தானாகவே முளைச்சது. இது நாங்கள் விதையே போடல, சும்மா நாங்கள் வந்துட்டு அரிஞ்சு இதெல்லாம் கீழே போட்டோம் தெரியுமா, அதில் முளைச்சது. அது அழகாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, நிறையா தக்காளி காய்ச்சிருக்குது பார்த்தீங்களா. ஓகே மக்களே, இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் செடி இருக்குது. கடவுள் மனுஷனுக்கு 2 அழகான விஷயத்த தந்திருக்கான். ஒன்று சிரிக்கிறது, இன்னொன்று ரசிக்கிறது. சின்ன சின்ன விஷயத்த ரசித்து வாழ்ந்தோம்னா லைஃபு கொஞ்சமாவது ஹாப்பியாக இருக்கும். ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் மக்களே. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.